जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् குரு ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராடம் உத்திராடம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி எல்லாம் இருக்கு. தனுசு ராசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த தனுசு ராசியில இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிற வகையில இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் 2வது திருமணம் பண்ணியிருக்கீங்க, ஆண்கள்ல யார் யாரெல்லாம் 2வது திருமணம் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பு கிடையாது. சாமி நான் பண்ணியிருக்கேன். அந்த 2வது கல்யாணம், அந்த காலத்துல ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அது உங்களுக்கு இப்ப கரெக்டா இருக்கு. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த வரி உங்களுக்கு ரொம்ப இப்போ செட் ஆகும். ஸோ அதனால கூடியமான வரையில கணவன் மனைவி 2வது கல்யாணம் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப இந்த அடங்கா மனைவி அடிமை புருஷன் சொல்ற மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் இந்த ஆண்கள் சரியான நேரத்தில் பெண்கள் கிட்ட பேசணும், மனைவி கிட்ட பேசணும். 2வது கல்யாணமாக இருந்தாலும் பேசணும். அம்மா அதை சொல்றாங்க, இவங்க எதை சொல்றாங்களா, நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சரியா? கடைசி வரைக்கும் அப்படி அடிமையா தான் இருக்கணும். அப்படியே சொல்றதுக்குலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டின்ண்டே இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஸோ அதனால தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி, ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு மன உளைச்சல், மனசங்கடங்கள், ஏற்கனவே ஒரு உறவை இழந்தாச்சு. இது உண்மையான விஷயம். போராட நட்சத்திரம் ஒரு உறவை இழந்துட்டாங்க. அப்பாங்கிற ஒரு சில உறவு கூட சில பேர் இழந்திருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரன்கிற ஒரு உறவை இழந்திருப்பார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருங்கிற ஒரு சில விஷயத்தை இழந்திருப்பார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் எதுவுமே வெளியில வராது. இவங்க எவ்வளவு குடும்பத்துக்கு பார்த்து செஞ்சிருப்பாங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சபை ஏறாது, இதெல்லாம் வராது, வெளியில வராது. ஆனா நீ செஞ்ச கெட்ட விஷயம் மட்டும் வெளியில வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தனுசு ராசி பொறுத்தளவுக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் கரெக்டா 8ஆம் இடத்துல வர்றார். 8ஆம் இடத்துல குரு உச்சமாறார். ஆயுள் ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல குரு உச்சமாறார். ஸோ ரொம்ப கவனமா இரு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வழிபாடுகள் சிறப்பாக இருக்கணும். தெய்வ வழிபாடுகள் சிறப்பாக இருக்கணும். வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் வேலை விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு, நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்ப, ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்கு ஈஸியா மாத்துவாங்க.
ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட்டுக்கும் ஒன்று மாற்றுவாங்க. நீ அந்த இடத்துல எப்படி வேலை செய்கிற அப்படிங்கிறது பார்ப்பாங்க. நீ வேலையை விட்டு போறியா இல்லை நீ எங்கேயே வேலை செய்கிற, தே வில் செக் பண்ணுவாங்க உன்னை. அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ கவனமா இருங்க. அம்மாவை கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, திடீர்னு மயக்கம் வர்றது, திடீர்னு தலை சுற்றல், கீழே விழறது, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். கூட எப்போதுமே அம்மாவுக்கு கூட ஒருத்தர் இருக்கிறது சிறப்பு. அம்மாவுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும், யாராவது ஒருத்தர் இருக்கணும், டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். போனா வராது. ஸோ பார்த்துக்கோங்க. போனா வராதுன்னா என்ன, உயிர். அதனால அவங்கள எவ்வளோக்குள்ள கவனமாக பார்த்துக்கணுமோ அவ்வளோக்குள்ள கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நம்ம காசு பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த பெற்றவர்களை பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஒரு 70% நன்னா இருந்தால் கூட சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கு. உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் சில விஷயங்கள் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. சில விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க. ஸோ குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலை விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மாணவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. தொழில்துறையெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுவீங்க. விவாகரத்து சம்பந்தமானது, 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இதுவும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதனால கூடியமான வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. இப்ப தனுசு ராசியில இருக்க நீனே அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க எல்லாம் 20 வயசு ஆயிடுதுன்னு சொன்னா they will not respect you. அதுதான் உண்மை. நீ ஏதோ சொல்லிட்டு போ, எனக்கு என்ன. பெரியவங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க, அப்பாவையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு இதுல அவங்க இருந்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்காக இவங்க பார்த்து செஞ்சு கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால சில விஷயங்கள் என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. 5 வாரமாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. அன்னதானம் கொடுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. வியாழக்கிழமையில போனீங்கன்னா அன்னதானம் கொடுங்க. குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தியும் அனுகிரகம் குரு. இந்த ஸ்லோகத்தை விடாம சொல்லுங்க. வாழ்க்கையில மேல சிறப்பா வருவீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.